தாயே பராசக்தி, இவனுக்கு புத்தியை கொடு. ராதா மேல இருக்கிற எந்த ஒரு கெட்ட ஆவி இருந்தாலும் அது இப்பவே வெளியில போயிடணும் தாயே. கெட்ட ஆவி இருக்குதாமா? ரவிராஜ்ன்ற ஒரு கெட்ட ஆவி என் மேல இருக்குது. உன் கிட்ட இருக்கிற அந்த அருவா சூலத்தை வச்சு 2 குத்துமா. காளியம்மா, நான் காளி. ரவி, இவ்வளவு வஞ்சத்தை உள்ள வச்சிருக்கிய ரவி நீ? கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடுப்பா. சூளத்தை எடுத்து குத்துன்னு சொல்ற அபசகுணமா சாமி கிட்ட போயிட்டு. யோ, அவங்க காளினா யாரு? அகோரவங்க வந்து அந்த பேய்களை அடக்குற ஆளி. தப்பானவங்களும் இருக்க முடியாது அவங்க பக்கத்துல, அது தெரிஞ்சுக்கோ. அதான் சொல்றேன், நீ எப்படி நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அது நீ சொல்லாத என்ன? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? வா, கோயில சுத்தி வரலாம். நீ சுத்தி வா, அப்பதான் உனக்கு புத்தி வரும். வரியா இல்லையா? நீ போ. உனக்குள்ள பாருங்க ராதா, இங்க வாங்க. இவர் உன் முகம் ஏதோ ஒண்ணு மாறிடுச்சு ராதா இங்க வந்த உடனே. சத்தியமா சொல்றேன். நீ பண்றதால எனக்கு மாறுது. சாமி பார்த்தோன்னு மாறல எனக்கு. நீ பண்ற உனக்குள்ள ஒரு மாதிரியா அந்த கூஸ்ப மாதிரி அந்த முடி அப்படியே இது வருது, எரியுது உடம்பு இருக்கு. இந்த காஞ்சனா படத்துல வந்து அந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது. அது பேய். உடனே அந்த ஒரு ராகவலாரன் இருக்காரு பத்தி அப்படியே உட்கார்ந்து கெஞ்சுவாரு,